இப்போ சாமியாருங்கன்னு ஆசிரமம்னு வந்தால் ஏதோ ஒரு பக்தியை பேசிட்டு இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னெல்லாம் சொல்லி நடக்கிற ஒரு நிலையாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்தால் நீ உன்னையே அறிஞ்சிக்கலாம், நீயே செயல்படலாம், எல்லாத்தையும் நீயே வெற்றிகரமாக வாழலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையை உங்கள் நிலையை எனக்கு சொல்லுங்க ஐயா. அருணகிரிநாதர் பாடல்ல சொல்கிறார், நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திரா சொரூபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயோன்றார். இது பாடல் நல்லா இருக்குது, டிஎம்எஸ் நல்லா படிக்கிறாரு, அருணகிரி நல்லா எழுதிக்கிறாரு. அது இல்லை குறிக்கோள். அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். எந்தவித பரிகாரமும் யாரையும் சரிப்படுத்தாது, உன் மனம் சரிப்படாமல். அதனால் நான் யாரையும் எந்த பரிகாரமும் செய்கிறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை. ஏன்னா முதல்ல உன் மனம் சீர்படணும். எந்த பரிகாரத்தால் உன் மனம் சீர்படாது. இந்த பரிகாரங்களும் இந்த மந்திரங்களும் எதுக்காக சொல்லி வச்சுக்குதுன்னா உன் மனசு சீர்படும். இதையாவது செய்து இது செய்துட்டேன்பா, எனக்கு இது போயிடுச்சுப்பான்னு உன் மனசு நினைக்கும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் வச்சுக்குதே தவிர எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அதனால் அருணகிரி சொல்கிறார், நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயன்னாரு. இதுக்கு பொருள் என்னான்னு நம்ம பார்க்கணும். நாதம் ஆன்மா, கலை உயிர், விந்து நெருப்பு. இது முப்பொருளும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற மந்திரமெல்லாம் உனக்கு அடிமைடான்றாரு. இது முப்பொருள் உனக்கு சேரும்போது குண்டலின்ற சக்தியும் ஆன்மான்ற சிவமும் ரெண்டும் புனரல் பண்ணும் போகம், அது பேர். இந்த போகம் நடந்து போச்சுன்னா உன் நிலை கடவுள் நிலைடான்றாரு. அப்போது இந்த ரெண்டு ஒன்று சேர்க்கறதுக்கு நீ முயற்சி பண்ணுறனா வெளியே போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி உட்காந்துனா உன் கஷ்டம் போகுமா? அப்படி போகிறதா இருந்ததுனா உலகத்தில் எவனா கஷ்டப்படுவானா? எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிறான்? இதை சிந்திக்கிறது இல்லை. என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், அவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கிளாஸ் நடந்துக்கினே ஓடியாந்து காலாண்ட பூ பழம்லாம் வச்சுட்டு காலில் ஒன்று கும்பிட்றாரு. நான் கேட்டேன், யாருப்பா நீன்னு? இது மாதிரி சாமி, நான் இதிலேருந்து வரேன், ஒரு ஊர்லேருந்து, என் பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. நான் சொன்னேன், என்கிட்ட சொன்ன மாதிரி யாருக்கிட்ட போய் சொல்லிடாத. ஒரு 50,000 எடுத்தா ஒரு தகுதி தரேன், தாயத்து தரேன், படுக்கையில் வெய்யன்னுவான், எழுந்து ஓடணுவான், கட்சியில் பொண்ணும் போயிடும் பணமும் போயிடும். இது மாதிரிலாம் செய்யாத. நானும் அதெல்லாம் செய்யறதில்லை. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கோமா ஸ்டேஜுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான், சிந்திச்சுக்கினே இருப்பான். ஏன் ஆச்சு, எதுக்காச்சுன்னுவான். நீ அன்னாடம் வழிபடுற போகிற அந்த கடவுளை நம்ம டாக்டரை நம்ம நல்லா ஆகிடும் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சரிப்பா, நான் நல்லா இருக்கிறேன், எத்தப்பா பரிகாரம் பண்ணிடலான்னு சொல்லியிருந்தா 1 லட்ச ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா பொண்ணு அது ஏமாற்றி சம்பாதிக்கிறது இல்லை அது. அதனால் என்ன செய்ய முடியும்? சரி, அந்த மாதிரி செய்ய முடியும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணி பெட்டே இல்லை காலி பண்ணிடலாமே, நம்ம பண்ண முடியுமா? இதெல்லாம் ஏமாத்துற செயல். மனிதனுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கத்துக்காக இதெல்லாம் வச்சிருக்குது. இதை தான் அகஸ்தியர் அழகாக சொன்னார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் எல்லாம் செம்மையாமேனார். இல்லையா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வரியில் சொல்லிட்டார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே, இது கைவீசி கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடுத்தேன்னார் பட்டினத்தார். எதை செய்தாலும் உன்னுடைய மனம் இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது எந்த துன்பமும் இன்பமும் இங்கே இல்லைடா அப்படின்ட்டார். துன்பத்தில் இருந்தாலும் இன்பத்தில் இருந்தாலும் இறைவனை அது எப்படிப்பா நாடி நிற்க? நான் தண்ணி தூக்கின்னு வருவான்டா பொம்பளை பசங்க, குடம் கையை ஆட்டிக்கின்னு. ஆனால் பேசின்னு வந்தாலும் குடம் நவராது. எது பேசி வந்தாலும் மனசு குடத்து மேலே இருக்குது. அது மாதிரி உன் மனசை கடவுள் மேலே வைடான்னாரு. அந்த மாதிரி எந்த பரிகாரமும் எந்த சாமியாரையாலையும் சரிப்படுத்த முடியாதுமா. ஏமாத்தலாம் ஒன்றும், நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அந்த வேலையில் ஈடுபடுறதும் கிடையாது. எலுமிச்சை பழம் கொடுக்குறது, தாயத்தை கொடுக்குறது, தகுடு கொடுக்குறது, இந்த வேலை நம்ம செய்ததே கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. ரொம்ப அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்கள் மந்திரம் இதை பற்றிலாம் சொன்னீங்க.
எனக்கு இன்னொரு இது கேட்கணுங்க ஐயா. பெய்யன பெய்யும் மழை ஒரு அப்படின்னும் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்போ இது உண்மைங்களா? உண்மைமா, உண்மை. இது உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆன்மீகம் வந்து அழகானது, பக்தி அழகானது, ஆன்மீகம் அசிங்கமானது அப்படின்ட்டு. உடனே ஒரு அம்மா எனக்கு தாம்பரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஆன்மீகம் அசிங்கம்னு சொல்லியிருக்கிறீங்களே, பக்தி அழகானதுன்றீங்களே, எப்படி இதுன்னு. எங்கம்மா வீடு என்ன? தாம்பரம். நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, வாங்க நேராக உட்காந்து பேசலான்னு. ஏன்னா அவங்க புரியாமல் பேசுகிறாங்க. பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த சொந்த பந்தம் இருக்குது. நீங்கள் கௌரவமாக வாழ்ந்தால் அது எனக்கு கௌரவம். நம்ம ஊர்லேயே நமக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம சொந்தக்காரர் ரொம்ப பிச்சைக்காராக இருப்பார். யாராவது தெரிஞ்சுங்க வந்து அவர் யாருங்கன்னா வந்தாலும் அங்கே ஊரில் கிடக்கிறவங்க அப்படின்ட்டோம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு சொந்தக்காரனாக மாட்டான், கோடீஸ்வரன் நம்ம சொந்தக்காரத்தாங்க அவர் அப்படின்னுட்டோம். ஏன்னா யார் நம்மளை விட உயர்ந்துக்கிறானோ அவனை தான் அடையாளம் காட்டுவோம். யார் நம்மளை விட தாழ்ந்துக்கிறானோ அவனை அடையாளமே காட்ட மாட்டோம். அப்படிப்பட்ட உள்ளம் இது. பட்டினத்தார் வந்து கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்டுன்னு வர்றாரு. இது அவங்க அக்காவுக்கு அவமானமாக இருக்குது. ஏன்னா இவர் ஞானி, இவருக்கு சரி, அந்தம்மா அஞ்ஞானி, அந்தம்மாவுக்கு சரியாக வராது. ஆனால் அது அவமானமாக இருக்குதுன்ட்டு அந்த இருக்கிறத விட செத்து போகிறது மேலுன்னு ஆப்பத்தில் விஷம் போட்டு ஆப்பம் சுட்டு இதை சாப்பிட்டு சாப்பிட்டோன்னு கொடுக்குறாங்க. அவர் கையில் வாங்கி பார்க்குறாரு, விஷம் இருக்குது. அப்போ சொல்கிறாரு, ஊட்டப்பம் ஊட்டை சுட்டால் ஓட்டப்பம் ஊட்டை சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மேலே போட்டுடுவார். ஓடு பற்றிக்கும். இது எப்படி எல்லாரும் போட்டால் ஓட்டு மேலே பற்றிக்குமா? பட்டினத்தார் போட்டால் பத்தோம், நம்ம போட்டால் பத்தாது. அது மாதிரி அவ்வை பெய்யும் மழைன்னா பெய்யும். ஏன்னா அவ்வைன்றது ஒரு அபூர்வமான பெண்ணுடைய பெண். அந்த அம்மா, அந்த அம்மாவை யாரும் பெற்றதா யாருக்குமே தெரியாது. அதனால்தான் வள்ளுவனுடைய தாயினுடைய பேர் ஆதி, தகப்பனுடைய பேர் பகவான். இல்லைங்களா? அப்படி தானே? நமக்கு அவர் தெரியாது, சொல்கிறேன். ஆதி பகவான். அதனால்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. இதில் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஆதின்னா கடவுளுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு, அவங்க அம்மாவுக்கும் ஆதின்னு ஒரு பேர் உண்டு. பகவான்னா கடவுளுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு, அவங்க அப்பாவுக்கும் பகவான் ஒரு பேர் உண்டு. இவங்க ரெண்டு பேரால் தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்றதையும் அவர் சொல்கிறாரு. அந்த ரெண்டு பேரால் தான் வந்தேன்னு சொல்கிறாருங்க, இல்லையா? அப்படி தான் நம்ம பொருள். அந்த மாதிரி அவ்வை வந்து ஒரு மகானுக்கு பிறந்தவங்க. அவங்கள ஆற்றுல விட்டாங்க, எடுத்து வளர்த்தாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு ஒரு பிள்ளையார்கிட்ட போய், சாமி பிள்ளையார எனக்கு இளமை வேணாம், எனக்கு முதுமை கொடு அப்படின்னு கேட்டால் கொடுக்குமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியுமா? பிள்ளையாரால் கொடுக்க முடியறதாண்டா இந்தம்மா கூட தண்ணி எடுத்து எல்லா பசங்களுக்கும் எல்லாம் கிடச்சிருக்கணும். அது இல்லை, இது உண்மை தெரியாத உலகம் இது, அதனால் பேசும். அந்த அம்மாவனுடைய உள்ளுக்குள்ளே இருந்த ஞானம் அப்போ வெளிப்பட்டுது. அது பிள்ளையார்கிட்ட போய் முதுமையை கேட்ட உடனே இந்த அம்மா முதுமையானாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க வராங்க, எனக்கு இளமை வேணாம், முதுமை கொடுன்னு. முதுமை அது பிள்ளையார் கொடுத்தது இல்லை, இந்த அம்மாக்குள்ளே இருக்கிற பிள்ளையார் கொடுத்தது. அதனால் உலகத்தையே வெறுத்து பெரிய பெரிய மன்னர்கள்லாம் பயந்தான் அதை பார்த்து. பாரியினுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மூவேந்தரை எதிர்த்து நிற்கிது, இல்லையா? எவனால் எதிர்த்து நிற்க முடியும்? பாண்டிய மன்னன் கதவை மூடுறான், அவை வருதுன்னு ஒன்று உடைச்சிட்டு உள்ளே போகுது. அப்போது மூவேந்தரை இன்னைக்கு பூகம்பம்னு பேசுகிறோமே, இது அவை காலத்துலேயும் செய்து காட்டிச்சு பூகம்பத்தை. மூவேந்திரம் வரும்போது பூமியை பொழுந்து காட்டிச்சு. அது அப்படிப்பட்ட அவை பெய்யணும் பெய்யாதா? பெய்யுமா? அப்போ பெண்ணை வந்து பெரும் சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்மா, அது சாதாரண பெண் இல்லை, அது பெரும் சக்தி வாய்ந்த பெண். அது எல்லா பெண்கள் மாதிரி இல்லை, அதே மாதிரி எல்லா ஆண்கள் மாதிரி இல்லை மகான்கள். தோற்றத்துக்கு மனிதர்கள் தான், ஆனால் மகான் வேறு, அஞ்ஞானி வேறு. அதே மாதிரி தோற்றத்தில் பெண்கள் தான், ஆனால் அந்த அம்மா வேறு, காரைக்கால் அம்மா வேறு. அந்த மாதிரிலாம் மகான்கள்ன்றது அவங்களுடைய ட்ராக் வேறு. ஆனால் பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இல்லாதவங்க. சக்தியை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்தவங்க அவங்க. அதனால் அதெல்லாம் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்தவங்க. அதனால் ஊர் வந்து வறுமையில் வாடி
ஒருத்தனே சேர்த்து வச்சுக்கின்னு சாப்பிடும்போது அந்த அம்மா பார்க்குறாங்க, இப்படி போய் இந்த நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு பெய்யும் மழை. இன்னொன்று ஃபுல்லாக ஒரு நல்லவன் இருக்க மாட்டான் அந்த ஊரில், எல்லாரும் கெட்டவனா அந்த கூட. ஒன்று அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு மேகமே பொழிஞ்சிச்சு, ஊரே வெள்ளக்காடாயிடுச்சு. சுவாமிஜி, மனுஷனுக்கு தனித்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆடு செடிகளை சாப்பிடுது. சரி. செடிகள் ஆடு சாப்பிடாம விட்டா முழுதும் செடி ஆயிடும். சரி. அந்த ஆடு மாடு இது போன்றதை வந்து மனுஷங்க சாப்பிடுறாங்க. மானை சிங்கம் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுது. சரி. இப்போ மனிதனோட உடம்பு காரணி ஓரசா படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் மாமிசம் இதை சாப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு மத சாயம் பூசப்படுதா? ஏன்னா ஆடு புல்லு சாப்பிடுது, ஆடை மனிதன் சாப்பிடுறான். இது ஒரு மனித தொடர் மாதிரி தானே வருது. இதுக்கும் மதத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கா? உனக்குன்னு நெல் இருக்குது, கேவு இருக்குது, மக்காசோளம் இருக்குது, சோளம் இருக்குது, கோதுமை இருக்குது, இவ்வளோ உணவுகள் இருக்குது. இது எதுவுமே ஆடுகிட்ட வையன், சிங்கத்துக்கிட்ட வையன், சாப்பிடுமா? சாப்பிடுமாம்மா? ஒரு உயிர் தானே, பசி தானே அதுக்கு. நம்மளும் எல்லாத்தையுமே சாப்பிடுறது இல்லை, எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். எதை சாப்பிடல? தரையில் முறைக்கிற கீரையை ஒரு கீரையும் விடுறதில்ல இல்லை, அந்த கீரையை சாப்பிட்ட ஆடு மாடியும் விடுறதில்ல. அப்புறம் உனக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? தனித்தன்மை உள்ளவனுக்கு தனித்தன்மை இருக்குது. ஆனால் மிருக மாதிரியே வாழறவனுக்கு தனித்தன்மையே கிடையாது. மனிதன்ற சிந்திக்கிற இப்போ உன் உடம்புல ஒரு துளிவுண்டு நெருப்பு பட்டா என்ன பண்ணுவ? சுடும், கத்துவேன். கத்துவே இல்லை. அப்போ இவ்வளோண்டு நெருப்பு பட்டாவே கத்தறிய, துடிக்கிற, இவ்வளோலாம் பண்றிய. ஒரு ஜீவனை துடிக்க துடிக்க அறக்கிறிய, உனக்கு இறக்கம் இல்லையா? சொல்லு. அது துடிக்கல, கையும் காலம் அடிச்சிக்கல. ஆனா உன் வாய் ருசிக்காக அதை துடிக்க துடிக்க வெட்டுற. ஏன்? சாப்பிடணும்னு இருந்தா உங்க வீட்டுல ஒரு குழந்தை கையை வெட்டிக்க பார்க்கலாம், வெட்டி ஆக்கிட்டு சாப்பிடு முடியுமா? ஏன்? பாசம் தடுக்குது, இனம் தடுக்குது, அது இனத்தை கடந்து இருக்குது, அது மேல பாசம் இல்லை. அதனால அது என்ன சொல்ல போகுது? கேஸா போட போகுது. போய் உன் குழந்தை கையை வெட்டினா உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதை வெட்டினா யாரும் கேட்கறது இல்லை. அதனால அதை வெட்டி சாப்பிட்டுன்னுக்குறோம். அதை எதை சாப்பிட்றியோ அதுதான் உன் உடம்புல ரத்தமாக போகுது. அந்த ரத்தம் தான் உன் மூளையில புத்தி ஆக போகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் செயலாக போகுது. அதனால சாந்தமான பொருளை சாப்பிடணும். மனிதனுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை தான் அது சாப்பிடணும். எல்லாத்தையும் எல்லாம் நம்மள போய் 2 ஆடு வந்து கட்சி துண்ணுக்கணும் இந்த கம்முன்னு இருக்குமா? சொல்லுமா? ஏன்? துண்டு போட்டுமே அதுவும் சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டோம், முடியல. நமக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது, பொதுவா யோசிக்க தெரியணும். சொல்லு. அப்போ செடி கொடிகளுக்கு உயிர் இல்லையா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல கிடையாது, இருக்காது. ஆனால் உயிர் இந்த ஆடு வீட்டுல நாய் வளர்க்குறியா? நீ போனா வாலாட்டுதா? வீட்டுல செடி வச்சுக்கிறியா? அது போனா வாலாட்டுதா? ஏன்? அதுவும் தானே ஆட்டணும். உயிர் இருக்குதானா? ஆட்டாது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. மற்ற பொருளுக்கு உறவு இருக்குது, உயிரும் இருக்குது. நம்மளே தண்ணி ஊத்தலனா அந்த செடி எதுவுமே வளராது. நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குழந்தையே வராத. கல்யாணம் பண்ணாதான் ஒரு குழந்தை வரும், இன்னொரு உயிர் உருவாகும். கல்யாணம் பண்ணிக்காது இருந்து பாரு, குழந்தையே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தண்ணி ஊத்தல செடி கூட போயிடும். வீட்டுல வச்சுக்கிற செடிக்கு தண்ணி ஊற்ற, காட்டுல வச்சுக்கிற தடிக்கு இறைவன் தண்ணி ஊற்றின்னுக்கிறான். இறைவன் தண்ணி இங்க ஊத்தலைன்னா நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். ஒரு நம்ம எறும்பு கூட இருக்காதுங்க. அப்போ நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இறைவன் கொடுக்குறான். ஆனா அதை மீறி நம்மளோட ஆசையால கண்டதை அழிச்சுக்கு தெரியும். சாமி, கடவுள் வந்து ஆண் பெண் எல்லாருக்குமே பொதுவானவர்னு சொல்றோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எந்த காரணத்துக்காக இருக்கும்? கடவுள் எங்கேயாவது சொல்லிக்கிறாரா நீ பெண்ணு நீ ஆணு நீ வரலாம் நீ வரக்கூடாது? கடவுள் சொன்னாரா? கடவுள் எங்கேயுமே சொல்லலை. கடவுள்கிட்ட எப்படின்னா எல்லா உயிரினமும் ஒன்று தான், மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் கடவுளுக்கு ஒன்று தான். ஆனால் மனுஷனுக்கு மனம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது வந்து நீ ஏற்றத்தாழ்வு, நீ பெண்ணு நீ வரக்கூடாது, ஆணு அவர் வரக்கூடாது, பணக்காரன் நீ உள்ள வரலாம், ஏழை வெளியே நிற்கலாம், இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை.
இறைவன் பண்ணுற வேலையே கிடையாது. இறைவன் அந்த வேலைக்கே போக மாட்டான். இறைவன் படைப்பு எல்லாமே. அதனால் இப்போ 4 குழந்தை பிறந்து போச்சு. ஒன்றுக்கு 3 குழந்தை நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்குது. ஒரு குழந்தை படிக்கலைன்றதுக்காக அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா பெற்றது நீ. அதே மாதிரி இறைவன் படைச்சது அவன். யாருக்கிட்டும் அவன் வேற்றுமை நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாழா போன மனுஷங்கிறானே, இவன் மனசில் அளவு மீறிய வேற்றுமையை வளர்த்துக்கினே, ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் உயர்ந்தவன், இவன் வரலாம், இவன் போகலாம். இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படை சொல்ற கேட்டுக்கோ. எல்லா மனிதரும் ஒரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு விதமான வம்ச வழிபாடு வச்சிருப்பாங்க. அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தாலி வச்சிருப்பாங்க. அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி செயல் வச்சிருப்பாங்க. அது செய்யலாம், தவறில்லை. அது அவங்க குடும்பத்துக்குள்ள செய்துக்கலாம். ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பொது பொருள். யாருக்கும் உரிமையான பொருள் இல்லை, உலகத்துக்கே உரிமையான பொருள். அப்படிப்பட்ட உலகத்துக்கு உரிமையான பொருளை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா அங்க வந்து மனுஷன் ஜாதியை காட்டி ஒருத்தனை வெளியே நில்லுன்னும் போது அவனுக்கு மரியாதை கெட்டு போகுது. அவன் அசிங்கப்படுறான், அவமானப்படுறான். அப்ப அவன் என்ன யோசிக்கிறான்? கடவுளை கும்பிடுறதை விட எங்க மரியாதை கிடைக்குதோ நான் அங்க போறான். இதுதான் மதம் மாற்றத்துக்கு அடிப்படையே. எல்லா இடத்துலயும் கடவுள் ஒண்ணுதான். வேற மதத்துல ஒண்ணு கடவுளை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து வைக்கல. இந்து மதத்திலையும் அப்படி கிடையாது. இந்து மதத்தினுடைய அடிப்படை அழிவுக்கு காரணமே இந்த ஜாதி பேதம் தான். ஒருத்தனை வான்றது, ஒருத்தனை வெளியே தள்ளுறது. பணக்காரனா இருந்தா ஜாதி இல்லை, ஏழையா இருந்தா ஜாதி இருக்குது. இதனாலதான் இந்து மதம் அழிஞ்சது. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு இந்து மதம் அழிவு இல்லை. இந்து மதம் உலகம் ஃபுல்லா வளர்ந்து இருக்கும். இந்து மதம் உலகம் ஃபுல்லா வளராத காரணம் என்னன்னா இந்த வேற்றுமை தான். ஏன்னா எல்லாரும் மனிதன் மட்டும் நினைச்சான்னா எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வான். நான் வேற நீ வேற நினைக்க மாற்றம் வரும்போதுதான் மனுஷனுடைய அழிவே உண்டாகுது. அதனால இந்த ஜாதி பேதமே நாங்க இங்க இவ்வளோ 1000 பேர் வராங்க. நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, நீ பணக்காரனா, நீ ஏழையா, நான் கேட்டதே கிடையாது. எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன போச்சு? மனுஷனாகிறானா நல்லவனாகிறானா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அதனால பெண்களை கோயிலுக்கு வாழ்றது, சாமியை போய் எவனா தொட முடியுமா? சாமியை தொட்டவன் உண்டா இந்த உலகத்துல? ஆனா ஒரு பொம்பளை போய் சாமியை தொட்டுட்டா தீட்டு பட்டு போச்சான். சொல்றவன் யாரு? அவங்க அம்மா வயசுல 10 மாசம் தீட்டு தான். அவங்க அம்மாவுக்கு 10 மாசம் தீட்டு போச்சுன்னா ஒரு மனுஷ உருவமே இல்லை. அப்போ இப்ப நான் பேசினுக்கிறேன், இவ்வளவு பேசுங்கிறேன்னா எங்க அம்மா வயசுல 10 மாசம் தீட்டுன்னு என்னதால் தான் நான் பேசுகிறேன். நான் தான் முழு தீட்டு. உங்க அம்மா வயசுல தீட்டு போயின்னா நீ பிறந்திருக்க மாட்ட, நீ தான் முழு தீட்ட. அப்புறம் தொட்டா எங்க தீட்டு இருக்குது? நான் மந்திரம் சொன்னா எங்க தீட்டு இருக்குது? அதனால அந்த தீட்டு இப்போ சாமியை தொட்டுச்சு பொம்பளை, அது தீட்டு வந்துடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏமாத்தின்னுக்கிறான் மனுஷன் அர்த்தம். இந்து மதத்தை பற்றி அந்த அம்மா கேட்டாங்க. இந்து மதம் ஒரு புனிதமான மதம். இந்து மதம் ஒரு அறிவாளித்தனமான மதம். இந்து மதம் ஒரு தெய்வத்தை அடையறதுக்கு வழிகாட்டுற மதம். அதே இந்து மதம் முட்டாள்தனமான மதம் செயல்பாடுகள் உண்டு, அறிவில்லாத செயல்பாடுகள் உண்டு. அதை தான் பகுத்தறிவாதின்னுட்டு அவங்க ஒரு குரூப் வச்சுக்கின்னு இவங்களெல்லாம் இப்படி சொல்லிக்கின்னு இருக்கிறதுக்கு காரணம் தான். ஆனால் உலகத்தில் பல ஆயிரம் மதங்கள் இருக்குது. அத்தனை மதங்களும் தெய்வத்தை வழிபட தான் முடியும், ஆனால் தெய்வத்தை அடைய முடியாது. இந்து மதம் மட்டும்தான் தெய்வத்தை அடையிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிற மதம் இந்து மதம் தான். ஆனால் இந்து மதத்தில் இந்த வேற்றுமையால் உலகத்தில் எங்கேயுமே பரவலை. இந்தியாவிலேயே பாதி குறைஞ்சி போச்சு. உலகம் ஃபுல்லாக பின்னாடி தோன்றின மதம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குதுன்னா இதுக்கு காரணம் என்னான்னு நம்ம எந்த இந்துக்களும் யோசிக்கிறதே கிடையாது. இந்துக்கள்னா எல்லாரும் ஒன்று நினைக்கணும். ஒன்று வேற்றுமை இல்லாமல் நினச்சா இந்த மதம் வளரும். ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது இந்த மதம் அழிவை நோக்கி போகுது. மனிதன் முதல்ல கடவுளை கும்பிட்றதை விட மனுஷன் வாழணும். அவனுக்கு 2 விஷயம் தேவைப்படுது மனுஷனுக்கு. ஒன்று பசிக்கு ஆகாரம் தேவைப்படுது, இன்னொன்று மனுஷனுக்கு மரியாதை தேவைப்படுது. இந்த 2ம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துலேருந்து அவன் மதம் மாறுறான். இது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும்
ஒரு ஏழையா இருந்தாலும் எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் ஒரு பணக்காரனா இருந்தாலும் இப்போ மற்ற மதத்தில் ஒன்றா உட்கார வச்சுப்பான். அப்போ அவனுக்கு அங்கே மரியாதை கிடைக்குது. மரியாதை கிடைக்கும் போது அவன் அந்த மதம் மாற்றமாகுது. இவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்கார ஜாதியாக இருந்தால் ஒன்றா சேர்ந்துக்கிறான். ஆனால் வேற ஜாதி ஏழையா இருந்தானா அவனை உள்ளவே சேர்க்கறதில்ல. வீட்டு உள்ளவே சேர்க்க மாட்டான், கோயில் உள்ளவும் சேர்க்க மாட்டான். இந்த வேற்றுமையால தான் இந்து மதம் அழிவுக்கு அடிப்படையே தவிர, இதை இந்துக்கள் என்னைக்கு மாத்திக்கிறானோ அன்னைக்கு இந்து மதம் உலகம் ஃபுல்லாக பரவும். இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லா மதங்களும் உண்டு, எல்லா மதங்களும் நல்ல மதம் தான், எல்லா மதங்களும் நல்ல வழிகாட்டிக்குது. ஆனால் கடவுளை வழிபடதான் வழிகாட்டிக்கிறத தவிர கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டல. இந்து மதம் மட்டும்தான் கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டுது. அதனால தான் இன்னைக்கு பல ஆயிரம் மகான்கள் இந்த இந்து மதத்தில் தோன்றுனதுக்கு காரணமே இறைவனை அடையறதுக்கு வழிவகுத்ததால் தான் மகான்களே வந்தான். இல்லைன்னா மனுஷனாவே இருந்துட்டு செத்துருப்பான். அதனால இந்து மதம் அவ்வளோ சாதாரணமான மதம் இல்லை, புனிதமான மதம். மானிட பிறகு கிடைச்ச பிறவியாவது நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பிறவி பயனை அடையணும். நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம பாடம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து ஒரு கண் பார்வையில் இருக்கு, சில குறைபாடுகளாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு நான் பண்ணிக்கலாமா? அதனால இந்த அபியாசம் செய்யறதுனால எந்த ஒரு பாதிப்பு? எந்த ஆப்ரேஷனு? லேசர் ட்ரீட்மெண்ட், கண் ஆப்ரேஷன். கண் ஆப்ரேஷன் எல்லாருக்குமே சொல்கிறேன். யாராவது கண் ஆப்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி, இல்லை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, 6 மாதத்துக்கு இந்த பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மூச்சாகப்பட்டது 2 கண்ணில் தான் ஓடும். இது ஆப்ரேஷன் பண்ண கண்ணுக்கு ஓடிச்சுன்னா கண்ணு கலங்கின மாதிரி ஆகிடும், பார்வை அடிப்படும். அதனால் தயவுசெய்து யாருமே கண் ஆப்ரேஷன் பண்ணுறவங்க இந்த பாடத்தை ஒரு 6 மாதம் நிறுத்தி வைங்க. நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண உடனே இதையும் பண்ணிங்கன்னா கண்ணுக்கு டேஞ்சர் ஆகிடும், ஜாக்கிரதையாக பண்ணுங்க. ஏன்னா இந்த காத்தாகப்பட்டது ரொம்ப பொல்லாதது, கண்ணை கலக்கிட்டோம். கண்ணை கலக்கி போச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ண உடனே சண்டை போட்டு வந்த நம்மக்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தந்தார், போய் கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தார். ஜெகதீசன் அவர் பேர். கண் ஆப்ரேஷன் பண்ணின்னு சும்மா வீட்டில் உட்காந்து அதை நினச்சிக்கினார். அதை நினச்சாவே நேராக கண்ணுக்கு தான் போவார். கடைசியில் பார்த்தா கண்ணு கலங்கி போச்சு, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்கிட்ட போனால் நீ எங்கேயோ போய் சண்டை போட்டுட்டு கண்ணில் அடிச்சுட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி மாற்றிக்கங்க பார்த்து. அதனால் தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணவங்க யாராவது இருந்தாலும் 6 மாதம் இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் செய்யுங்க, ஒரு பாதிப்பும் வராது. ஆமாம், அந்த மாதிரி ஆமாம் ஆமாம், ரொம்ப அவசியம். கண்ணு எல்லாம் உலக வாழ்க்கைக்கே கண்ணு இல்லைன்னா ரொம்ப கடி. புள்ள இறந்துட்டான், அந்த கவலை யாராலும் தீர்க்கவே முடியாது. யாராவது தீர்க்க முடியுமா? இன்னொரு தத்து எடுத்தால் கூட தான் பெத்த புள்ள இல்லைன்ற கவலை தான் இருக்கும். சரி, இந்த புள்ளையை வளர்க்கலாமேன்ற கவலை, அதை பற்றி அந்த கவலையை தீர்க்கிறதுக்கு மருந்தாக இருக்காது. ஏன்னா வாழக்கூடிய நாளில் பெற்றவங்களுக்கு நான் போயிட்டா கூட பரவாயில்ல, நான் போனால் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க. தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்றவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. தனக்கு பசி எடுக்கும், என் புள்ள சாப்பிட்டோம், தனக்கு ருசியான பொருள் கிடைச்சால் கூட தான் பிள்ளைங்க சாப்பிட்டோம் அப்படின்னு தனக்கு கிடைச்சது எல்லாம் நான் அனுபவிக்கலை. தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்தால் கூட இப்போ கிடைச்ச வாழ்க்கை கூட எனக்கு வேணாப்பா, பசங்க நல்லா இருக்கட்டும், பசங்க நல்லா படிக்கட்டும், அவங்க எதிர்காலம் நல்லா இருந்தால் அது போதும் எனக்குன்னு தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் வாழுது அப்படி சொன்னால் அது பெற்றவங்கன்ற அந்த அம்மா அப்பான்ற அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு நாம் காலம் ஃபுல்லாக கடமைப்பட்டவங்களாக இருக்கணும். விதிவசமாக ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பனை இல்லாமல் கூட போயிடும். அம்மானாலே கருணையானவங்க தான். ஆனால் ஒரு 4 புள்ள இருக்குதுன்னா ஒரு அம்மாவே என்ன பண்ண, யாரோ ஒரு புள்ள மேலே அக்கறையாக இருப்பாங்க, யாரோ ஒரு புள்ள மேலே ஒரு மாதிரி கோபமாகவே இருப்பாங்க. அவன் தலைச்ச புள்ளையாக இருக்கலாம், கடைசி புள்ளையாக இருக்கலாம். பெரும்பாலும் கடைசி புள்ள மேலே தான் எல்லாருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும். இந்த தலைச்ச புள்ள தான் ஊரில் இழிச்சவன் யாரானா இந்த தலைச்ச புள்ள தான். ஏன் கடைசி பிள்ளையும் அவங்க பெற்றவங்க தான், தலைச்ச பிள்ளையும் அவங்க பெற்றவங்க தான். ஏன் இந்த தடுமாற்றம், ஏன் அப்படிலாம் வருது அப்படி சொன்னால் அதுதான் அது வாங்கின்னு வந்து வரேன் சாமி. ஏன் அந்த தடுமாற்றம் ஏன் வந்தது? அம்மானாலே கருணையானவங்க தானே. அம்மானா தெய்வத்துக்கு சமமாக சொன்னாங்களே, தெய்வம் யாரையும் பாகுபாடு பார்க்கலையா? அப்போ தான் பெற்ற பிள்ளைங்க இல்லையா, ஒரு பிள்ளைய நல்லா பார்க்குறது, ஒரு பிள்ளைய எப்படி கேட்டு போனான்னா, தொண்ணு சாப்பிட்டானா சாப்பிட்லன்னா, அது படித்தான்னா படிக்காமல் போனா என்ன,
அப்படின்ற மாதிரி போதும். இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே 2 பேருக்கு முதல்ல முடிச்சு போட்டாங்க பாருங்க, அங்கே வேணா ஆச்சு. பொருத்தம் இல்லாத 2 பேர் ஒன்றா கூடி கலந்தாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்னா 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெறுப்பாக தான் இருக்கும். 2 பேருக்கும் பிடிக்கல, அதுக்குதான் எப்பா எங்கன்னா கூட்டு போனான்னா உனக்கு பிடிச்சதா மாப்பிள்ளையா, எப்பா உனக்கு பிடிச்சிதா பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் ஒத்துப்பட்டு போனாங்கன்னா அதுக்கு பிறக்கிற புள்ள மேலே பாசம் இருக்கும். 2 பேரும் ஒருவேளை 2 பேரும் ஏதோ ஒரு கம்பல்சரியில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் வெளிப்பார்வைக்கு புருஷன் பொண்டாட்டியே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் அவங்க 2 பேரும் கீரியும் பாம்பாக தான் இருப்பாங்க. இப்படி கீரியும் பாம்புமா இருக்கக்கூடிய குழந்தை பிறந்ததுன்னா அம்மா என்ன பண்ண, இந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க, இந்த புருஷன் மேலே இருக்கிற கோவத்தை எல்லாம் முதல் தடவை பிறந்தது பாருங்க, அது இந்த கோவத்தெல்லாம் வாங்கிறதுக்குன்னே வரம் எடுத்து வந்தது. ஏன்னா புருஷனை அடிக்க முடியாது, புருஷனை திட்ட முடியாது. ஒரு குழந்தை நல்லா வேலை செய்யுது, அம்மா சொன்னதெல்லாம் கேட்குது, டேய் இந்த கோர்ட்டில் நில்றானா அப்படியே நிற்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன சொன்னாப்பா நான் பெத்த புள்ள, நான் சொன்னதெல்லாம் செய்கிறான், நீ தாண்டா என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அதே புள்ள ஒரு கொம்பு முளைச்சா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஏடா கூட பண்ணிட்டான், சொல் பேச்சே கேட்கலன்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா அப்பனை உரிச்சு வச்சுக்குது. அவன் தான் முட்டா பீஸுன்னு பார்த்தா அவனுக்கு பிறந்தது அதே மாதிரி வந்தது, நான் எதைன்னு பார்க்கறது அப்படின்வாங்க. அப்போது தான் கணவன் மேலே இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்ட முடியாதனால அந்த முதல்ல ஒரு குழந்தை பிறகு பாருங்க, அந்த கோபமெல்லாம் அந்த குழந்தை மேலே வெளிப்படும். சரி இது இப்படியே இருக்குமா அப்படின்னா, இது காலம் என்ன பண்ணால் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஆறுவது சினம். எப்போ கோபம்னா அது ஆறணும். யார் சொன்னதே? ஔவையார் சொல்கிறாங்க. எப்போ கோபம்னா ஆறுனா தாண்டா அதுக்கு பேர் கோபம், ஆறவே இல்லை என் மனசில் வச்சுன்னு என்னைக்குன்னு ஒரு நாள் பார்த்துன்னு இருந்தேன்னா அது கோபம் இல்லைடா, அது பேர் வஞ்சம். ஒரு திருடன் ஒரு வீட்டில் எப்படி களவானான்னு எப்படி நாள் கணக்காக காத்துனுக்கிறானோ அந்த மாதிரி காத்துனுக்கிறடா, அதுக்கு பேர் கோபம். நினச்சிக்க அதை முட்டாத்தனமா பண்ணாத. கோபம்னா அப்படி வந்து அப்படி மறைஞ்சிடணும். ஐயா கோவப்படுவார், ஏண்டா இது என்ன இடம், இங்கே வந்துக்கிறோமா நம்ம என்ன கேட்கணும் அப்படிலாம் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசுகிறீங்களே, இதெல்லாம் நியாயமாக தான் திட்டுவார். ஆனால் திட்டினே இருப்பார். ஆனால் இல்லை சொல்லிவிட்டு சரி என்ன பண்ண வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன் என்ன நம்பி, அதுக்கும் பதில் சொல்லுவார். அப்போ கோவம்னா உடனே அடுத்த செகண்ட் அது மாறணும், வெளிப்படுத்தின உடனே அதை பற்றி தடையுமே இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் கோவம். ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி கோவப்படுறோமா? ஒரு அண்ணங்கிட்ட சண்டை, ஒரு தம்பிக்கிட்ட சண்டை, குடும்பத்திலே நமக்குள்ள சண்டை, அம்மா அப்பா கிட்ட பேசாத ஆள்லாங்கிறாங்க. சாமி நான் அம்மா அப்பா கிட்ட பேசி 20 வருஷம் ஆகும் சாமி. 20 வருஷம் ஆகுதான், ஏன் சாமி பேசலை? எங்கள் 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை, அவங்க சொல்கிறது நான் கேட்க மாட்டேன், நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அதனால சண்டை சாமி அப்படின்னாங்க. இதுக்கு பேர் சண்டையே இல்லைப்பா, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? வஞ்சத்தை வெளிப்படுத்துறது. அப்போ காலம் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ கோபமும் காலத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க, அப்பா கோபப்பட்டியா ஒரு நேரம் உட்காரு, மூச்சை நல்லா இழுத்து விடு. இப்போ டாக்டர்னு சொல்கிறது, கோபம் வரும்போதே இல்லை டென்ஷனாக இருந்தேன்னா நல்லா மூச்சை இழுத்து விடு, அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் மாறும், இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கொடு, அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் நீ தெளிவாயிடும் அப்படின்னு. அப்போ காலம் என்ன பண்ணுது, இந்த முதல் பிள்ளைக்கு மேலே இருந்த கோபம் நாளாக இந்த புருஷனை என்ன பண்ணுவாங்க, அம்மாவே ஏற்றுப்பாங்க. நமக்கு வாய்ச்சது அவ்வளோதான், இது கூட தான் வாங்கணும்னு முடிவாகி போச்சு. சரி எங்கேயோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி என்ன பண்ணுவான், புருஷனும் ஒரு அடி இறங்கி வந்துடுவார், பொண்டாட்டியும் இறங்கி வந்துடுவார். இப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, இப்போ 2 பேரும் அந்யோன்யமாக ஆகிடுவாங்க. ஏன்னா ஒருத்தர் இப்போ புரிஞ்சுக்கினாங்க. ஆரம்பத்தில் இவங்க அப்பன் சோத்தை துண்டு போட்டு இவன் வாழ்ந்துட்டான், இவங்க அம்மா போட்ட சோத்தை துண்டு போய் இந்த அம்மா வாழ்ந்துட்டாங்க. இந்த 2 பேரும் நான் என்ற ஆணவத்திலேயே ஒன்றா சேருவாங்க. நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ அது வரை கூட கட்டி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நீ இப்போவே இழுத்து பூச்சாதான் அவன் கூடவே இருப்பான், விட்டுட்ட அப்படின்னா மருந்து குத்த அனுப்புவாங்க கூடவே. அப்போ ஏற்கனவே ஒரு குழப்பம், தான் சந்தோஷமாக வாழ்ந்தேன், நான் சுதந்திரமாக இருந்தேன், இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், அங்கே எப்படி இருக்குமோ அந்த மனசாலாம் எப்படி இருப்பாங்களோ ஒரு பயத்தோடு போகிறவங்களுக்கு இங்கேருந்து அனுப்புகிறவங்க இதெல்லாம் சொல்லி விஷம் போடுற மாதிரி போட்டால் அவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழ்வாங்க? அப்போ இந்த முதல் அடி முதல் குழந்தை மேலே ஊந்துச்சு. நாளாக இதெல்லாம் ஒருத்தர் புரிஞ்சு 2 பேரும் அந்யோன்யமாகிடுவாங்க. எப்பா நீ வந்தால் தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார அளவுக்கு ஒரு அந்யோன்யம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை மேலே அவங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கும். அப்போ இந்த குழந்தை எப்போ வரும்? கடைசியாக தான் வரும். புரியுதுங்களா? அப்போது
இதெல்லாம் நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். ஒரு தாயாக இருந்தாலும் அவங்களோட அந்த கோபதாபங்களை ஒரு குழந்தை மேலே காட்டுற சூழ்நிலை வருது. அப்போ இந்த உலகமும் அப்பேற்பட்டது தான். இந்த உலகம் நம்மளை காப்பாற்றும், இல்லை இந்த உலகத்துக்காக நான் வாரேன்னு சொன்னால் அதை நம்மளை மாத்திரை போட்டு தண்ணி மூங்குற மாதிரி மூழ்கி காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ நாம் எதுக்காக வந்தோம்? நம்மளுடைய கர்மாவை தீர்க்கறதுக்காக வந்த ஒரு இடம். கர்மா எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அனுபவித்தால் மட்டும்தான் தீரும். ஒரு விதை முளைக்கணும்னா அதை வீட்டில் வச்சு பீரோவில் வச்சா முளைச்சிடுமா? விதை தான், அதுக்குள்ளே சக்தி இருக்குது தான். ஆனால் அது பீரோவில் வச்சா முளைக்குமானா வாய்ப்பே கிடையாது. அதுக்கான சூழ்நிலை எதுனா, இந்த மண்ணில் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று வெயில் எல்லாம் அது இருக்கா மட்டும்தான் அந்த விதையே முளைக்கும். அந்த மாதிரி நான் என்னோட கர்மாவை தீர்க்கணும்னா இந்த உலகம் மட்டும்தான். ஐயா சொல்லுவாங்க, பா எங்கே நீ பாவம்லாம் செஞ்சியோ அங்கேயே தான் நீ அழிக்க முடியும். பாவத்தை அழிக்கிறதுக்கு நரகன்னு ஒன்று இறைவன் கட்டி வைக்கல. நீ பண்ண சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, நீ பண்ண புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம்னு ஒன்று இந்த வேறு எங்கேயும் இறைவன் செட் பண்ணவே இல்லை. சொர்க்கமும் நரகமும் இந்த உலகம் மட்டும்தான். நீ பண்ண பாவமும் புண்ணியமும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான். அப்போது நீ பாவத்தை பண்ணிட்டேன்னா அதை அழிக்கிறதுக்கான ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான். அப்போது யாருக்கெல்லாம் பாவம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம பாவம் பண்ணியிருப்போம். யாரோ ஒருத்தர் மேலே கோபம் தானே இருக்குது சாமி. வீட்லேயே 4 பேருக்குள்ள நம்ம மூஞ்சி எடுத்து பேசுறதில்லை. அப்போ கோபத்தாபங்கள் பாவங்களாக மாறும். யாருக்கும் நம்ம ஆசையோடு பண்ணுறதில்ல, தலையெழுத்தையும் தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் பண்ணுறோம். ஒரு புள்ள கூட நம்ம சொல் பேச்சு கேட்கலான்னு கேட்குற பிள்ளைக்கு நம்ம விழுந்து பண்ணுவோம். கேட்காத பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணால் கூட சரி இது கெட்டு தான் போகுது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டா வெறுப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கான காலகட்டங்கள் இருக்குது. அப்போ நாம் எப்படிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் இங்கே செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம், அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நமக்கு கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்குது, யாருக்கிட்டேருந்து அனுபவிக்கிறதுக்கான இறைவன் கொடுப்பனை கொடுக்கல. அதனால தான் சொல்லுவார், எப்பா கொடுத்து வாழு, எடுத்து வாழாத. ஏன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம அழிக்க வந்தவங்க. நீ பண்ண வாங்கினே இருந்தோம்னா அதுவும் டெபாசிட் ஆகும். ஏற்கனவே வந்ததே அழிக்க முடியாமல் இங்கே உட்காந்துட்ருக்கோம். இன்னும் நீ வரதெல்லாம் வாங்கி உள்ளே போட்டுனே இருந்தேன்னா என்றைக்கு அடிப்ப, என்றைக்கு உன் பிறவி முடியும்? அப்போது உன் செயலை குறைச்சிக்கோ. செயலை குறைச்சினா இப்போ நான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துலாமா அப்படின்னா அது இல்லை. செயல்ன்றதே நான் எல்லாம் செய்வேன், ஆனால் எதுவுமே நான் செய்யலை. இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் செய்கிறேன். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்மா. எல்லா காரியங்களுக்கும் கடவுளின் துணை இருப்பது அவசியம் என கருதுவது ஏன்? நமது முயற்சிக்கு அது எவ்வாறு பணிபுரிய முடியும்? கடவுளினுடைய துணை இல்லாமல் உன் முயற்சியே கிடையாது. உனக்குள்ளே நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுளும் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு. கடவுள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம். அந்த முயற்சின்றதுன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுபூர்வமாக நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையும் போது உங்கள் மனம் சந்தோஷப்படுது, அதில் தோல்வி அடையும் போது உங்கள் மனம் துக்கப்படுது. ஆனால் கடவுளினுடைய துணை இல்லாமல் ஒரு மனிதன் கூட நடமாடவே முடியாது. ஏன்னா கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்குள்ளே இவன் நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, செய்கிறது எல்லா செயலுக்கும் அடிப்படையே. கடவுளினுடைய துணை இல்லைன்னா இவன் வெறும் போனமாக தான் கிடப்பான். அதனால் எல்லா செயலுக்கும் கடவுளே காரணம்னு செய்கிறவன் தான் முழுமை அறிஞ்சவன் அர்த்தம். அதனால் கடவுளை உணர்ந்து கடவுளுடைய என்னுடைய செயல், அதனால்தான் பட்டினத்தார் உஜினியில் சொல்லுவார், என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, உன் செயல் என்றே உணர பெற்றேன் அப்படின்வார். நான் செய்கிறேன்றது நான்ன்ற பொருள் தான் கடவுள் உள்ளோம். அந்த நான்ன்ற பொருள் உள்ளே இல்லைன்னா நீன்றது ஒன்று இல்லை. அதனால் எல்லா செயலும் கடவுளுடைய துணையோடு தான் உன்னுடைய முயற்சிகளில் நீ ஈடுபடுற. கடவுளும் மனுஷன் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடின்னு இருக்கிறோம். அதனால் கடவுள் செயல் கண்டிப்பாக தேவைம்மா. திரிகால ஞானிகள் சொல்லப்படுவர்கள் யார்? நமது குறைகளை தீர்க்க முடியுமா? யாராலையும் யாரு குறையும் தீர்க்க முடியாது. எந்த ஞானியும் தீர்த்தவனும் கிடையாது. சும்மா ஏமாத்தின்லாம் இருக்கிறதுக்கு இல்லை. எந்த ஞானியும் ஏமாத்தலை. இன்றைக்கி இருக்கிற ஆன்மீகவாதிங்க நான் இதை தீர்த்துறேன் அதை தீர்த்துறேன்னு எவனுக்கும் எவனாலையும் தீர்க்கவே முடியாது. தீர்க்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் துன்பம்ன்றதே ஒன்று இருக்காது, கஷ்டம்ன்றதே ஒன்று இருக்காது, கவலைன்றதே ஒன்று இருக்காது. எல்லாத்தையும் அவங்களே தீர்த்துடுவாங்க. அதனால் யாராலையும் மற்றவனுடைய செயலை தீர்க்கவே முடியாது. தீர்க்கறதுக்கு வழி சொல்ல முடியும், அவன் தான் தீர்த்துக்கணுமே தவிர இன்னொருத்தர் வந்து தீர்த்துறதா இருந்தால் இந்த உலகத்தில் யாராவது கஷ்டப்படுவாங்களா, யாராவது சாகுவாங்களா? நம்மளே எண்ணி பார்த்தாவே உண்மை தெரியும். அதனால் எந்த மகானும் எந்த ஞானியாலையும் யாருடைய துன்பத்தையும் தீர்க்க முடியாது.
அவன் துன்பத்தை அவனே அனுபவிக்கணும். அவன் துன்பத்துக்கு காரணம் எதுவும் சிந்திக்கணும். சிந்தித்து செயல் புரிஞ்சு அதை சீர்படுத்திக்கணுமே தவிர அவர் தீர்த்துருவார் இவர் தீர்த்துருவார்னா உனக்கு இன்னும் ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், உண்மை தெரியலன்னு அர்த்தம். அதனால் உன்னுடைய கஷ்டத்தை நீ தான் தீர்த்துக்கணும், என்னுடைய கஷ்டத்தை நான் தான் தீர்த்தணும். என் கஷ்டத்தை நீ தீர்க்கவும் முடியாது, உன் கஷ்டத்தை நான் தீர்க்கவும் முடியாது. ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் முதல்ல நான் சொல்கிற விஷயமே அதுதான். அதனால் நான் தீர்த்துறேன் நீ தீர்த்துறேன்றது ஏமாற்றின்னுக்குறோன்னு அர்த்தம். யார் கஷ்டத்தையும் யாரும் தீர்க்க முடியாது. கடனாக இது ஒரு 1000 ரூபாய் கொடுத்து தீர்த்துறதுக்கு, கஷ்டத்தை அன்றைக்கி கஷ்டத்தை தீர்த்துறதுக்கு. இது வாழ்க்கையில் நீ பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் கஷ்டம் இருக்குது. இதை போய் யார் தீர்க்க முடியும்? நீ தான் தீர்த்துக்கணும். இதனால் யாராலையும் தீர்க்க முடியாதுமா. சம்சாரத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை நடத்த வேலை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம். பொருள் தேட வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு பூஜை செய்யக்கூட நேரம் இருப்பதில்லை. ஆனால் மறுபிறவினால் நல்ல பலன் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. பூஜை செய்தினா தானே உனக்கு கடவுள் மேலே எண்ணம். சம்சாரம் சம்பாதிக்கணும். எத்தனை மணி நேரம் வேலை செய்யுங்க? 24 மணி நேரமாக ஒரு மனுஷன் வேலை செய்கிறான். 24 மணி நேரமாக குடும்பத்தில் பொம்பளை சோறாக்குறா. டிவி ஆண்ட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் நேரத்தை போக்குறோம். பேப்பர் வச்சுக்கின்னு ஒரு 3-4 மணி நேரம் பேப்பரில் பொழுது போக்குறோம். அப்புறம் கடவுளை பூஜை பண்ண கூட நேரம் இல்லைன்னா ஏமாத்தின்னுக்குறோன்னு அர்த்தம். ஏன்னா மனிதன் 24 மணி நேரம் எவனும் வேலை செய்ய முடியாது. அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், ஒழுங்காக போய். அந்த 8 மணி நேரம் வேலை செய்தான்னா அவன் குடும்பம் சீரும் சிறப்பமாக இருக்கும். ஆனால் அவன் வேலை வெட்டிக்கு போகாத 6 மாதம் சுற்றிட்டு 2 மாதம் வேலைக்கு போனால் குடும்பம் கஷ்டப்படும். அதனால் கடவுளை வழிபட நேரம் இல்லைன்னு யாரும் சொன்னால் அது பொய், நிஜம் கிடையாது. சாமி, நமது அன்றாட வாழ்வில் நம்ம அறியாமலே சில பாவங்களை செய்து விடுகிறோம். சரி, ஏன் எதற்காக செய்ய வேண்டும்? இப்போ சில பேர் பாவங்களை தெரிஞ்சே செய்வாங்க, சில பேர் தெரியாமையே நடந்துடும். அது தெரிஞ்சு செய்யட்டும் தெரியாமல் செய்யட்டும், இனிமேல் திருத்திக்கோ. இது வரைக்கும் செய்தது போகட்டும். இனிமேல் போகிற காலத்தில் கடவுளை நாடி தர்மத்தை நாடி போனீங்கன்னா செய்த பாவங்கள் அத்தனையும் விமர்சனமாகும். அதை விட்டுவிட்டு நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, நான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணினா நீ பின்னாடி நரக வேதனை பட போகிறேன்னு அர்த்தம். சாமி, கடவுளின் பக்தி கொண்டவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளவர்கள் என்று நாயன்மார்களின் சரித்திரம் சொல்கிறது. ஆனால் அனுஷ்டங்களில் சிறிது பிசுங்கினாலும் பெரும்பாவம் என்று சொல்வது ஏன்? தன்னுடைய மகனையே உணவாக சமைத்து போடுற கதைகளை கூட நாம் படித்து இருக்கோம். அதை ஏற்க வேண்டுமா? ஏற்கிறதோ ஒருத்தர் செய்கிறத ஏற்கிறதோ ஏற்காததான் அவங்களுடைய மன சம்பந்தப்பட்டது. அவங்க மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. ஆனால் அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை செய்தாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை. அவங்க இறைவனை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் தன்னுடைய மகனை சீராளன் பேர், அந்த சீராளனை கொன்று கறி சமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கு யாராவது நம்மளால் செய்ய முடியுமா? அது செய்ய முடியாது. ஏன்னா மனம் உள்ள ஒருவனாலையும் செய்ய முடியாது. இதை அவங்களுக்கு மனமே கிடையாது, ஆன்மா மட்டும்தான். அப்போ ஆன்மா மட்டுமா இருந்ததால் இறைவனை முழுக்க நம்பினாங்க. இறைவன் சொன்னார் செய்தேன், இறைவன் சொன்னார் செத்தேன், இறைவன் சொன்னார் வாழ்ந்தேன் அப்படின்ற இறைவனோட கலந்ததால் அவங்க அந்த சீராளன்ற குழந்தைய கொன்று கறி சமைச்சு வச்சாங்க. அதனால் அந்த இறைவன் வந்தப்போ அந்த செத்த குழந்தை கூட உயிராக வந்துடுச்சு. அந்த சிவபெருமான் கூப்பிடுறாரு சீராளா அப்படின்னும் போது சீராளம் வந்துட்டான். ஆனால் அங்கே சமைச்சு வச்சுக்குது. இது தெய்வ பக்தியினுடைய உச்சம். இது மற்றவங்க ஏற்றுக்கணுன்றதுக்காக அவங்க செய்யலை அந்த செயலை. அது உங்களுக்கு சிலருக்கு அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு ஐயோ இப்படி ஒரு பக்தி செய்கிறாங்களே அப்படின்றதும் இருக்கும். இது இந்த 2 பேருக்காகவும் அவங்க செயல் இல்லை. அவங்க செயலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க செய்தாங்க. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க, அதுதான் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத யாரும் ஏற்றுக்கிறதே கிடையாது. தாய் சொன்னதை ஏற்றுக்கல, தகப்பன் சொன்னதை ஏற்றுக்கல, மனைவி சொன்னதை ஏற்றுக்கல, யார் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டான். அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவன் செயலாக இருக்கும். அதனால் உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. தன்னை எப்போதுமே நேசிக்க வேண்டும் என்று பக்தர்களை சோதிக்கும் கடவுள் சுயநலவாதியா? கடவுள் எப்பவுமே என்ன நினைன்னு எங்கே சொல்லிக்கிறாரு? எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் பக்தனுடைய வெறி, அந்த பக்தனுடைய உச்சக்கட்ட தெய்வீக பக்தி, இதனால் அவன் எந்த நேரமும் அவன் நினச்சின்னு இருக்கிறான். தெய்வத்தை அப்படி நினைக்கணும். தெய்வம் எங்கே இருக்குது? உனக்குள்ளவே இருக்குது.
ஆனால் இந்த அஞ்ஞானிகள்னா உடலை மட்டும் நம்பிக்கின்னு வாழ்கிறாங்க. உடல் சாக போகுதுன்றதை உணர்றதில்லை, உடல் மண்ணில் அழிய போகுதுன்னு உணர்றதில்லை. ஆனால் அழியா உயிரை நினைக்கிறது தான் கடவுளை நினைக்கிறது. உன்னுடைய உயிர் உன் உடலில் இல்லைன்னா உன் உடல் நயா பைசாக்கு உதவாது. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், ஊத்த குழியில் மண்ணெடுத்து உதிர புனலில் உண்டை சேர்த்து வாய்த்த குயவனா செய்யும் மண்ணு பாண்டம் வரைவோட்டுக்கு ஆகாது என்று ஆடு பாம்பே என்னார். பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பாற்ற போது பையோடு கழன்றது என்று ஆடு பாம்பேன்னார். இப்படிலாம் செய்த குழந்தை ஒரு நயா பைசா கூட உதவாதுடா. ஒரு பிளாஸ்டிக்கு குடங்கு அது இது உடஞ்சி போச்சுன்னா போட்டின்னா வேறு பொருள் கொடுப்பான், இதே போய் வேறு பொருளாக செய்வான். ஆனால் உன் உடல் பெருசுன்னு நினச்சிங்கிறிய, இது செத்துதுன்னா ஒரு பைசா கூட உதவாது. ஒரு ஆடு செத்தா தோலை உரிச்சு மோளம் கட்டுவான், ஒரு மாடு செத்தா மோளம் கட்டுவான், எல்லா பொருளும் உதவுது. நீ மட்டும்தான் எதுக்குமே உதவாதவன். ஆனால் உன்னை மட்டும்தான் உலகத்திலே உயர்ந்தவனா நினச்சின்னுக்கிற. ஆனால் உன் உடல் இல்லை, உள்ளகிற பொருள் உயர்ந்தது, அது உனக்கு புரியல அப்படின்ட்டான். அதனால் கடவுள் எங்குமே என்னை நினச்சிக்கினே இருன்னு எப்பவுமே சொல்லலை. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா நீ நினைப்புன்றது ஒன்று இருக்காது. அதனால் கடவுள் உனக்குள்ளதாங்கிறார், மனிதனுக்குள்ளதான் இருந்து இயக்குறாரு இயங்குறாரு. அதனால் நம்ம செயல்கள் நடக்குது. கடவுள் நம்மளை விட்டு வெளியே போனாருனாக்கா அங்கே இயக்கம்ன்றது நின்று போயிடும். நம்ம அதோட மண்ணுக்கு தான் போயிடணும். அதனால் கடவுளை நினைங்க, உங்கள் உயிரை நினைங்க, அதான் கடவுள். அந்த உயிரை நினச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உடலை நினச்சிங்கன்னா துன்பம் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நினச்சிங்க.